எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல. உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. அதற்காகவே நான் பிறந்தேன். அதற்காகவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன். இறையேசுவில் இனிமையான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னியாம் திருவை நல்ல ஆயன், உலக மீட்பர், உலகிற்கு அமைதியை கொடுப்பவர், நிறைவை கொடுப்பவர் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற, அரசர்க்கெல்லாம் அரசராக திகழ்கின்ற நம் கிறிஸ்தரசருடைய பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடுகிறது. இந்த கிறிஸ்தரசர் பெருவிழாவை இந்த 1925 ஆண்டு நவம்பர் 11 நாளன்று திருத்தந்தை 11 பயஸ் அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். அதிலிருந்து இது உலகம் முழுவதும் மிக சிறப்பாக பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்து அரசருடைய அரசு என்பது இந்த உலக அரசுகளிடம் சற்று வேறுபட்டதாக காணப்படுகிறது. உலக அரசர்களுடைய ஆட்சி என்று பார்க்கின்ற பொழுது அது தன்னாட்சியாக, தன்னை மட்டும் வளர்க்க வேண்டும், அப்படிப்பட்ட ஆட்சியாக, தனித்துவமிக்க ஆட்சியாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து அரசருடைய ஆட்சி என்பது பிறர் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், நிறைவுடன் வாழ வேண்டும், சமாதானத்துடன் வாழ வேண்டும் என்று தன்னையே கரைத்து தன் உயிரை கூட பாராமல் பிறருக்கு பயன்படக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது. எனவே நமது வாழ்விலும் இத்தகைய ஆட்சி, நாம் கிறிஸ்தரசுடைய பிள்ளைகளாக அவருடைய ஆட்சியின் அங்கத்தினராக வாழ வேண்டும் என்றால் அவர் கொண்டுள்ள அந்த நற்பண்புகளை நாம் கொண்டிருக்க வேண்டும். அதை நம் வாழ்விலே நாம் செயல்படுத்த வேண்டும். அத்தகைய வரம் வேண்டி நாம் இன்றைய நாளிலே கிறிஸ்தரசிடம் சிறப்பாக ஜெபிப்போம். நாம் கிறிஸ்தரசுடைய ஆட்சி இவ்வுலகத்தில் வந்து நம் வாழ்க்கையிலும் நிறைவின் சமாதானத்தையும் தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி.